டெல்லியின் காற்று சுவாசிக்க தகுந்ததா அல்லது அது மரண தண்டனையா? அரசாங்கம் இறுதியாக சம்மட்டி அடியை இறக்கியுள்ளது. இன்று நவம்பர் 1, 2025 முதல் டெல்லி தனது எல்லைகளை மூடுகிறது. காற்றுத்தர மேலாண்மை ஆணையம், அதாவது CAQM, டெல்லியில் பதிவு செய்யப்படாத மற்றும் BS6 உமிழ்வு தரத்தை பூர்த்தி செய்யாத அனைத்து வர்த்தக பொருட்களின் வாகனங்களின் நுழைவுக்கு அதிகாரப்பூர்வமாக தடை விதித்துள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கை தலைநகரின் நச்சு புகையை எதிர்போராடுவதற்கான தரப்படுத்தப்பட்ட பதில் செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. இந்த தடை முக்கியமாக பழைய மாசுபடுத்தும் ட்ரக்களை குடிகொள்வதாகும். அத்திடங்கினாக டெல்லிக்குள் நுழையும் சுமார் 70,000 ட்ரக்குகள் பாதிக்கப்படலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது விநியோக சங்கிலி நெருக்கடி குறித்த அச்சத்தை எழுப்பியுள்ளது. தூய காற்றிற்காக அத்தியாவசிய பொருட்களை நாம் வர்த்தகம் செய்கிறோமா? இது இந்த செய்தியின் ஒரு நிமிட சுருக்கமான அறிக்கை. விரிவான அறிக்கைக்கு இந்த அறிக்கையை தொடர்ந்து பார்க்கவும். டெல்லியின் மாசு கட்டுப்பாட்டு போர் ஓர் புதிய தீர்க்கமான கட்டத்தில் நுழைந்துள்ளது. இன்று நவம்பர் 1, 2025 அன்று தேசிய தலைநகர் பிரதேச மக்கள் ஒரு புதிய யதார்த்தத்துக்கு விழித்துள்ளனர். அப்பகுதியின் காற்று தரத்திற்கான உச்ச அமைப்பான காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் அக்டோபர் 17, 2025 தேதியிட்ட உத்தரவை அமல்படுத்தியுள்ளது. உத்தரவு தெளிவாக உள்ளது. டெல்லியில் பதிவு செய்யப்படாத மற்றும் BS6 தரத்திற்கு இணங்காத அனைத்து லேசான நெடுத்தரமான மற்றும் கனரக வர்த்தக பொருட்களின் வாகனங்களின் நுழைவுக்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது வாகன மாசின் மீதான நேரடி தாக்குதல். டெல்லியின் குளிர்கால காற்றில் 30% வரையிலான கொடிய PM 2.5 நுண்பொருட்களுக்கு இதுவே காரணம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆண்டுகளாக GRAP நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இது சரக்கு இயக்கத்தின் மீதான மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகளில் ஒன்றாகும். இந்த தடை முக்கியமாக பல்லாயிரமான பழைய ட்ரக்குகளை குடிக்கொள்வதாகும். அவற்றில் பலவும் BS3 அல்லது அதற்கும் மடையான அதிக மாசுபடுத்தும் இன்ஜின்களில் இயங்குகின்றன. அவை ஒவ்வொரு இரவும் ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற அண்டை நாடுகளிலிருந்து டெல்லிக்குள் நுழைகின்றன. ஆனால் CAQM ஒரு சிறிய நிவாரண சன்னடை வழங்கியுள்ளது. ஒரு இடைநிலை ஏற்பாடாக டெல்லியில் பதிவு செய்யப்படாத மற்றும் BS4 தரத்திற்கு இணங்கக்கூடிய வாகனங்கள் மேலும் ஒரு ஆண்டுக்கு, அதாவது அக்டோபர் 31, 2026 வரை நகரத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படும். இது பல போக்குவரத்து உரிமையாளர்களுக்கு சிறிய ஆறுதலை அளிக்கிறது. அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் தங்களது கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளது. ஓராண்டு அவகாசத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டாலும் முழு வாகன தொகுதியையும் BS6 தரத்திற்கு மேம்படுத்த மிகப்பெரிய நிதி முதலீடு தேவைப்படுகிறது. அதை சிறு உரிமையாளர்களால் ஒரே இரவில் செய்ய முடியாது என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். யாருக்கு விலக்கு? இந்த தடை டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட எந்தவொரு வர்த்தக வாகனத்திற்கும் பொருந்தாது. மேலும் பதிவு எதுவாக இருந்தாலும் CNG, LNG போன்ற தூய்மையான எரிபொருட்களில் இயங்குவதோ அல்லது எலக்ட்ரிக் வாகனமாக இருந்தாலும் தடையின்றி நுழையும்.